ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட் துறையில தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு சூப்பர்வைசர் லெவல்ல அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ, கல்வி தகுதினா நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ, மொத்தமா வந்து பார்த்தோன்னா, ஒரு 209 வேக்கன்ஸியோட குடுத்துருக்காங்க. சேலரி வந்து ரூ. 27,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ, இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 15த் ஜான்வரிக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாதத்து நேரமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ, ஏஐ இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஏர்கிராஃப்ட் மெயின்டனன்ஸ், ரிப்பேர் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, இவங்க தான் வந்து பண்றாங்க. அதாவது பார்த்தோன்னா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, இவங்க தான் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் மெயின்டனன்ஸ், ரிப்பேர் ஆர்கனைசேஷன்லாம் வந்து பண்றாங்க. ஸோ, இதுலருந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் லெவல்ல உங்களுக்கு போஸ்டிங் வந்து வந்திருக்கு. இதுல உங்களுக்கு வேக்கன்சின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, எவ்வளோ வேக்கன்சி வந்து வந்திருக்குன்னா, 209 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து பாருங்க, உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்ல வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு குடுத்துருக்காங்க. டெல்லியில ஒரு 87 வேக்கன்சி, மும்பைல 70 வேக்கன்சி, கொல்கத்தால ஒரு 12 வேக்கன்சி, ஹைதராபாத்ல ஒரு 10 வேக்கன்சி, நாக்பூர்ல ஒரு 10 வேக்கன்சி, திருவனந்தபுரத்துல வந்து பாருங்க ஒரு 20 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வேக்கன்சி குடுக்கல. ஸோ, நமக்கு பக்கமா வந்து பார்த்தோன்னா, கேரளால இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போது. ஸோ, 20 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, அங்க குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து 209 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ, குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, நீங்க வந்து 3 இயர்ஸ் வந்து கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க, பிஎஸ்சியோ இல்லன்னா வந்து பிகாமோ இல்லன்னா வந்து பிஏ வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவலன்ட்டா நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தோன்னா, 1 இயர் வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நீங்க சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. மினிமம் வந்து பாருங்க ஒரு 1 இயர் வந்து உங்களுக்கு வொர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும். அது வந்து பார்த்தோன்னா, டேட்டா என்ட்ரியோ இல்லன்னா வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன பத்தி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து பாருங்க, நீங்க பிசிஏ இல்லன்னா பிஎஸ்சி, சிஎஸ் இல்லன்னா வந்து கிராஜுவேட்ல வந்து பாருங்க ஐடி, சிஎஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, ஏஜ் லிமிட்னா வந்து பாருங்க, ஜெனரல் கேட்டகரியா இருந்தா அதிகபட்சமா வந்து 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 40 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, சேலரிய பொறுத்தவரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தோன்னா, ரூ. 27,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, ஃபிக்ஸ்ட் டைம் கான்ட்ராக்ட்டா வந்து எடுக்குறாங்க. ஒரு 5 வருஷம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தோன்னா, மேபி வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து உங்களுக்கு இன்னுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, எப்படி வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்குன்னா, ஸோ இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நீங்க வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழ குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க நெசசிட்டி டாக்குமெண்ட்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தோன்னா, அந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க இணைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோன்னா, நீங்க ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட்டையுமே வந்து பார்த்தோன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் பேக் சைடே நீங்க இணைச்சு, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, ஒரே பிடிஎஃப் ஃபைலா நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி இங்க வந்து பாருங்க ஒரு மெயில் ஐடி குடுத்துருக்காங்க. carriers@aiesl.in குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மெயிலுக்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ, அது வந்து மறந்துறாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இல்லாம அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்க பே பண்ணுவீங்க. அந்த ஃபீஸ்க்கான ரிசிப்ட்டையுமே வந்து நீங்க வச்சு 3யுமே வந்து பார்த்தோன்னா, இந்த carrier@aiesl சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மெயிலுக்கு வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும். அது சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு Google ஃபார்ம் லிங்க் ஒண்ணு இருக்கும். அது வெப்சைட்ல. அந்த லிங்க்குமே வந்து நான் கீழ குடுக்குறேன். அந்த லிங்க்ல போய் Google ஃபார்மையுமே நீங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, 2 இதையுமே நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க மெயில்லயும் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் Google ஃபார்ம் லிங்க் குடுத்துருக்காங்க. அந்த லிங்க்லயும் போய் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ, ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, ரூ. 1000 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா, ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்குலாம் வந்து பார்த்தோன்னா, ரூ. 1000 வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கான அக்கவுண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பே பண்றதுக்கான அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்க இருக்கு. இந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து இதுக்கு தான் நீங்க வந்து பே பண்ண போறீங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 15த் ஜான்வரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து பார்த்தோன்னா, இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க, செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து பார்த்தோன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்ளிகேஷனோட நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சு, அது எல்லாமே நீங்க வந்து பார்த்தோன்னா, ஸ்கேன் பண்ணி தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஸோ, உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்ட ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸெல், பவர் பாயிண்ட் இத பத்தி தான் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதுவுமே இதில குடுத்துருக்காங்க. ஸோ, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ, ஜெனரல் கண்டிஷன்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அத நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணி பாருங்க. கீழ வந்தீங்கன்னா வந்து பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம தான் நீங்க வந்து ஃபில் பண்ண போறீங்க. இத கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, நான் சொன்ன மாரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இதுக்கு பேக் சைடே வந்து செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க இணைச்சு, ஸோ, நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கான ரிசிப்ட்க்கான இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பேங்க் அக்கவுண்ட் நம்பர்ல இருந்து டேட் ஆஃப் பேமெண்ட்,
அந்த யூனிக்யூ அதாவது இந்த யூடிஆர் நம்பரு, அதுக்கப்புறம் அமௌண்ட் இது எல்லாமே நீங்க வந்து இங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு, ஸோ அது எல்லாமே நீங்க வந்து பார்த்தோன்னா, ரிசிப்ட் எல்லாத்தையும் நீங்க இணைச்சு, நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க இமெயில்ல சென்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கூகுள் ஃபார்ம்க்கான லிங்க்குமே நான் குடுக்குறேன். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்லயும் போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இதுக்கான ப்ரொசீஜர். இதுபடி நீங்க ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.